நீங்க திட்டமிட்டு வந்திருக்கீங்க எனக்கு தெரியும். நீங்க எந்த பத்திரிகைன்னு எனக்கு தெரியாது. நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை? அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல எந்த பத்திரிகை சொல்லுங்க. கேக்குறீங்கல்ல, நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க திட்டமிட்டு வந்திருக்கீங்க. இங்க யார் உங்களை ஏவி விட்டது? யார் ஏவி விட்டது? உங்க பத்திரிகை முதலாளி ஏவி விட்டுருக்காரு. உங்க பத்திரிகை முதலாளி ஏவி விட்டுருக்காரு. அது மஞ்ச பத்திரிகை ஆயிடுச்சு. முந்தாராளே கேவலப்படுத்தி என்னை பத்தி அரபகத்துக்கு சொத்து வாங்கிட்டாரு. உங்க மேல கோர்ட்ல கேஸ் போட போறேன். யாரு இப்ப இருக்கிறத வச்சுதான் கேட்க முடியும். இந்த பாருங்க, நீங்க திட்டமிட்டு வந்திருக்கீங்க. நீங்க குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. ஆமா, குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு வேலை கிடையாது. என்ன இருக்கீங்க? வேலை கிடையாது. வெளியே போகலாம், வெளியே போகலாம். வேணும்னாரு வெளியே வெளியே அனுப்பு. மக்களை வணக்கம், நான் உங்கள் கோடங்கி. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஆவேசமடைந்தது. பத்திரிகையாளர் கேள்வி கேட்ட பத்திரிகையாளரை வெளியே அனுப்பிச்சு விட்டது. ஏன் அவ்வளோ ஆவேசமடைந்தார்? எதுக்காக? இப்போ சமீப காலமாக வைகோவுடைய செயல்பாடுகள்லாம் கடும் அதிருப்தியாகவும், அவர் பழைய அந்த ஒரு வீரியத்தோடு பேசுவதாக நினைத்து கொண்டு ஏதோ ஒன்று எக்குத்தப்பாக பேசி மாட்டிக்கிறாரே அப்படின்றது குறித்து தான் நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளாக போடுங்க. இப்போ அந்த செங்கல்பட்டுக்கிட்ட திருப்பூர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, வைகோ அதில் பங்கு பெற்றார். வைகோ கிட்ட அங்குள்ள லோக்கல் பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. அப்படி பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது விஜயை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கார் அவர். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கேள்விகள்லாம் வரும்போது திமுக ஆட்சி வந்து கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நீங்கள் கூட்டணியில் தான் இருந்தீங்கன்னா, ஆமாம் கூட்டணியில் தான் இருந்தேன். கூட்டணியில் இருக்கும்போது அவர்களை செய்வதை வந்து நான் வந்து தட்டி கேட்பது, சுட்டி காட்டுவதெல்லாம் வந்து அது கூட்டணி தர்மத்துக்கு மீறானது. கூட்டணி தர்மமே இல்லை. அங்கேயே உட்காந்துட்டு அவங்களே எப்படி நான் திட்ட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை இத்தனை ஆண்டுகள் நம்ம அரசியலில் இருக்கிற ஒரு மூத்த அரசியல்வாதி இவ்வளோ கேவலமாக எதற்காக இப்படி விலை போனார்னு தெரிகிற மாதிரி இப்போ ஒரு மாட்டிக்கிட்டாருங்க. அவரே எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு மாட்டிக்கிட்டார். அவருக்கு இப்போ என்னன்னா ஆதங்கம், வெறுப்பு, ஆக்ரோஷம். கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கலையே நமக்கு. நம்ம 2 எம்எல்ஏ நம்ம சின்னத்தில் இருந்தால் நம்ம ஒரு அமைச்சராக இருக்கலாமே, அமைச்சராகி நம்ம ஒரு பெரிய ஒரு பந்தாவாக இருந்திருக்கலாமே, நம்முடைய இத்தனை ஆண்டு காலம் உழைப்பெல்லாம் வீணாக போச்சு, நம்ம சொல் பேச்சை கேட்கலையே அந்த 2 எம்எல்ஏவும், அவங்க ராஜினாமா பண்ணாமல் போயிட்டாங்களே, திமுக காரங்க அவங்கள தூக்கிட்டாங்களே அப்படின்னு வெறுப்பு. ஒரு பக்கம் பையன், ஒரு பக்கம் துரை வைக்க, ஒரு பக்கம் கடுமையாக சாடுகிறார் திமுகவை, இன்னொரு பக்கம் இவரும் கடுமையாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க ஆதங்கமே என்னன்னா முன்னுக்கு பின் முரணா பேசுறது. முதல் நாள் சொல்றாரு 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொன்னதே முதலமைச்சர் விஜய் தான். என் வீட்டுக்கு வந்தப்போ என்கிட்ட சொன்னாருன்னு, அவர் சந்திச்சப்ப என்கிட்ட சொன்னாரு, நீங்க ராஜினாமா பண்ணிடுங்களேன், நான் வந்து உங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னாருன்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு. குதிரை பேரத்தை அவரே வெளிக்கொண்டுட்டார். இது பெரிய அசிங்கமாகி பெரிய பரபரப்பாகி வைரல் ஆன உடனே இல்லை அந்த 2 பேரை நான் தான் ராஜினாமா பண்ண சொன்னேன்னு அப்படியே பல்ட்டி அடிச்சார். ஆடுறாராமான்ற மாதிரி பல்ட்டி அடிச்சாரு வைகோ. இப்போ எந்த கூட்டத்துக்கு போனாலும் திமுகவை கடுமையாக திட்டுறதை வழக்கமாக வச்சுக்கிட்டாரு. என்னை கொல்ல முயற்சி எடுத்து என்னை வெளியேற்றினார்கள் அப்படின்றத இன்றைய கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. இன்றைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. என் மேலே பழி போட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏப்பா வைகோ, நீ பெரிய மனுஷன் தானே, பெரிய ஆள் தானே, நீங்கள் இத்தனை ஆண்டுகால அரசியல் அனுபவம் உள்ளவர் தானே, எத்தனையோ வருஷம் பார்லிமெண்ட்டில் எம்பியாக இருந்திருக்கீங்கல்ல, நாடு முழுக்க இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் வைகோ தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்பேற்பட்டவர் திமுகவோட ஏன் மறுபடியும் கூட்டணி போனீங்க? அதிமுக கூட்டணி போக வேண்டியது தானே. உங்களுடைய நேர் எதிரி, நேர் விரோதி உங்களுக்கு திமுக தானே, ஏன் போனீங்க? நட்புனா கலைஞர் உடம்பு செல்ல மாதிரி பார்த்துட்டு வாங்க, அவர் மரணம் அடைஞ்சிட்டாரா போய் அஞ்சலி செலுத்திடுவாங்க. இதெல்லாம் நட்பின் அடிப்படையில், பழக்கத்தின் அடிப்படையில் பண்ணுறது. என்ன ஆணி பிடுங்கிறதுக்கு இவ்வளவு காலம் திமுகவோட உறவுல இருந்தீங்க. உங்களை கொல்ல முயற்சி எடுத்த அந்த திமுக, வெளியேற்றிய திமுகன்னு இப்போ பேசுறீங்களே, இப்போ வந்த இந்த கோபம் ஏன் இவ்வளோ நாளாக வரல?
கையெழுத்து போடும்போது கையெழுத்து போட மாட்டேன், நான் 4 எம்எல்ஏவை ஏன் சின்னத்தில் நிப்பாட்டுவேன், இஷ்டம்னா சீட்டு கொடுக்கலன்னா போடான்ட்டு வெளியே போக வேண்டியதானே. பதவி வெறி, அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. எப்படியாவது நம்ம ஜெயிச்சிருவோம், ஏன்னா திமுக மீண்டும் ஜெயிச்சிருவோன்ற மாதிரி தான் இருக்கு டாக்கு. நல்ல ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. நான் அந்த 5 ஆண்டு காலமாக நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. இதே வாய் தான் பேசி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட்டணியில் இருக்கும்போது, தேர்தலுக்கு முன்னாடி. அப்போல்லாம் கலைஞருக்காக நான் இந்த இயக்கத்தை கட்டி காப்பேன், கலைஞர் சொல்லிட்டு போனதுனால அவருடைய மகனுக்கு நான் அரணாக நிற்பேன், இதே வாய் தான் பேசிச்சு. அதனால வைகோ இப்போ மாற்றி மாற்றி பேசுறதுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா, அவருக்கு ஆற்றாமை. அவருடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்கன்னா ஒரு 2 சீட்டு கிடைக்கும். அதில் தனிச்சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு ஒரு அமைச்சர் வாங்கிடலாம். நம்ம இந்த 5 ஆண்டுகளை அமைச்சர் பந்தாவிலே நம்ம மதிமுகவை ஓட்டிடலாம். ஏன்னா பாதி பேர் மதிமுகவில் கழுதை தெரிஞ்சு கட்டரும்பாகி போச்சு, அதுவும் தெரிஞ்சு சித்தரும்பான நிலைமைக்கு ஆகிப்போச்சு. இப்போ நிலைமை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆற்றாமையினால இன்றைக்கு அந்த செய்தியாளர் கூட்டத்தில் கடுமையாக நடந்து கொண்டார். ஒரு மூத்த அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கல. அவர் செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் தலைவரே கோவப்படுறாருன்னொடனே அந்த அடிப்படை தொண்டர்கள், இந்த சில்வண்டுகள்லாம் அந்த செய்தியாளரை அடிக்க பாயுதுங்க. அப்புறம் நீ எந்த பத்திரிகைன்னு கேட்கறது அழகே இல்லை. பத்திரிகையாளர்னு நிற்கிறவங்க சும்மா ரோட்டில் போகிறவங்களாம் நிற்க மாட்டான். அதுவும் இந்த மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலையில் செய்தி வேணும்னு கேட்குறவங்க, பத்திரிகையாளராக நிற்கிறவங்க, பக்கத்தில் நிற்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான். அது லோக்கலில் நீங்கள் ரெகுலராக வர்ற எல்லா வீட்லையுமே யார் அவங்க வருவாங்க, எந்த பத்திரிகைன்னு தெரியும். தெரியாத யாரும் சும்மா நின்ற முடியாது. முதல்ல எல்லா ஊடகத்திலையும் ஆத்திரம் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதாவது என்னன்னா, ஊடக கேள்விகளுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லைன்னா, ஊடக கேள்விகளை எதிர்கொள்ள தைரியம் இல்லைன்னா, துணிச்சல் இல்லை, ஆண்மை இல்லைன்னா உடனே கேள்வி எங்கேருந்து வருது தெரியுமா? நீ எந்த பத்திரிகை, நீ எந்த சேனலு, முதலாளி இதை சொல்லி விட்டாங்களா, அப்படி கேள்வி வரும். நானும் அந்த கேள்விகள்லாம் நிறைய எதிர்கொண்டிருக்கேன். பெரிய பிரபல தலைவர்கள்லாம் அந்த கேள்விகள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் அது சொன்னால் அது நாகரிகமாக இருக்காதுனால எந்த தலைவர்லாம் சொல்ல, வேறொரு சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன். ஏன்னா இவர்களுக்கு உடனடியாக பதில் சொல்ல துப்பு இல்லைன்னா டக்குன்னு உடனே நீ எந்த பத்திரிகை, நீ யார் தெரியுமா அப்படின்னு நம்மளை மடமாத்துறதுக்கு முயற்சி எடுப்பாங்க, அல்லது நம்மளை அந்த இடத்தை விட்டு அகற்றுவதற்கு முயற்சி எடுப்பாங்க. அதுதான் இன்றைக்கு அந்த திருப்பூர் அந்த கூட்டத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் நடந்திருக்கு. வைகோவுக்கு இது அழகல்ல. இது மாதிரி தொடர்ந்து வைகோ செஞ்சா தயவு செய்து அவரை நல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போங்கப்பா. மனநல ஆலோசனை அவர் தேவைப்படுது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ஆற்றாமை கொஞ்சம் குறையும். பிபி அதிகமாகுது, தேவையில்லாமல் கத்துறாரு, இதெல்லாம் அனாவசியம். அதனால அவருக்கு நம்ம பத்திரிகையாளர் இருக்கிறதுனால சொல்ற விஷயம், ரொம்ப காலம் அவரை நம்ம பார்த்துக்கிட்டதுனால சொல்ற விஷயம், அவருக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது. இப்போ கொஞ்சம் ஓய்வு தேவை, பேசாமல் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அது இல்லைன்னா இந்த மாதிரி வந்தால் யாராவது ஒரு கேள்வி கேட்டால் கூட எல்லா கேள்வியும் சால்ரா கேள்வி வராது. நீங்கள் கட்சி மாறிக்கினே இருக்கீங்க, அணி மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா எதிர்கேள்வி வரதான் செய்யும். அதுவும் நேற்று வரைக்கும் விஜயை கடுமையாக திட்டிவிட்டு இன்னைக்கு விஜய் ஆக சிறந்தவர், சோச விஜய் மாதிரி ஒரு முதலமைச்சரே கிடையாது, கமிஷன் கரப்ஷன் எல்லாம் ஒழிச்சிட்டாரு. அந்த கும்பல் தான், தாவேக கும்பல் தான் செங்கல் சூளையில் 1 லட்சம் காசு கேட்குது, பஸ்ஸுக்காரங்கிட்ட வண்டியை நிப்பாட்டி காசு கேட்குது, ஆட்டோ ஸ்டாண்டில் போய் பணம் கொடுக்குறானுங்க, காய்கறி வியாபாரிகிட்ட பணம் கொடுக்குறானுங்க, மாமூல் இனிமேல் எங்களுக்கு கொடுக்கணும்னு கட்டிங் போடுறானுங்க. இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. நீங்கள் திமுக இருக்கும்போது செஞ்சாங்கன்னா திமுக செஞ்சுதா, உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சுதா? அப்போ ஏன் சொல்லலை? கூட்டணியில் தானே இருந்தீங்க. கூட்டணியில் இருக்கிறவங்க கூட்டணியில் தலைமை தப்பு செஞ்சால் தட்டி கேட்டு சுட்டி காட்டுறவங்க தான் அந்த கட்சியும் அந்த கூட்டணியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அப்போ கூடவே நின்று இந்த செவ்வாழை ஏன் பதில் சொல்லன்னு இப்போ கேட்டு பிரயோஜனம் இல்லையே. ஆக வைகோவுடைய செயல்பாடுகள், சமீபத்திய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப பரிதாபகரமாக இருக்குது. எனக்கு எந்த கோபமும் வரல. அவர் அப்படி ஆத்திரப்பட்டு அந்த செய்தியாளர் மேலே அடிக்க பாயிற மாதிரி அவர் கத்துறது, அதை பார்த்து மற்றவங்கெல்லாம் கோஷப்படுது. மற்றவங்க மேலே எனக்கு கடுமையான கோபம். வைகோ மேலே பாவம், பரிதாப உணர்ச்சி தான் வருது. ஏன்னா வயசாயிடுச்சு. இதுக்கு மேலே அவரால் போய் ஓடி ஆடி நின்று எலெக்ஷனில் போய் அலைஞ்சி திரிஞ்சு ஓட்டு கேட்டு மக்கள் ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. இப்படி எங்கேயாவது யார் மேலேயா சார்ந்து இருந்தால் தான் மதிமுக ஜெயிக்கும். இனி மதிமுக ஏற்கனவே காணா போகிற கட்சி ஆயிடுச்சு. இவங்க தேமுதிகவை சொல்கிறாங்க, தேமுதிக காணா போகிற கட்சி, அழிஞ்சு போகிற கட்சி, ஒன்றுமில்லாத கட்சிக்கு 10 சீட்டா அப்படின்னு வைகோ கேட்குறாரு. கொடுக்கும்போது அப்போ அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? அந்த கூட்டத்தில் தான் இருந்தார். ஆக வைகோவுடைய செயல்பாடுகள் பச்சையாக தெரிகிறது. ஐயோ பெட்டி போய்விட்டதே, நமக்கு வரவேண்டியது போய்விட்டதே அப்படின்னு ஆற்றாமையினுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு பத்திரிகையாளர் மீது பாய்ந்திருக்கிறார். திமுக மேலே பாயறதுக்கு பதிலாக பத்திரிகையாளர் மேலே பாயிறார்.
அவங்க பையன் துரை வைகோ திமுகவை கடிச்சு குதறாரு, எங்க 2 எம்எல்ஏவை தூக்கிட்டு போயிட்டானுங்களே அப்படின்னு ஆத்திரம். எங்க இதுல முடிவெடுக்க வேண்டியது 2 எம்எல்ஏ தாங்க. அந்த 2 எம்எல்ஏ தான் முடிவெடுக்கணும். நாம ரிசைன் பண்றதா, நம்ம கட்சி தலைமைக்கு விசுவாசமா இருக்கிறதா, இப்ப உதயசூரன்ல நின்று ஜெயிச்சிருக்கோமே, இனிமே நம்ம எம்எல்ஏவை ஆக முடியுமா, இருக்கிற காலம் வரைக்கும் இப்படியே ஓட்டிடலாமா அப்படின்னு அவங்க தான் முடிவெடுக்கணும். அவங்கள நீ முடிவெடுக்க கூடாது, நீ ரிசைன் பண்ணு அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்கும் அதிகாரம் இல்லை, நீ ரிசைன் பண்ணாத என்கிட்டே இருன்னு சொல்றதுக்கும் அதிகாரம் இல்லை. அந்த தனிப்பட்ட விருப்பம். அந்த இன்னைக்கு 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அது காரணம் என்ன? அவங்க என்ன சொல்றாங்க? தனிப்பட்ட விருப்பங்க, எங்களுக்கு ராஜினாமா பண்ணணும்னு தோணுது, ராஜினாமா பண்றோம், எங்களுக்கு அந்த கட்சியில சேரணும்னு தோணுது, போய் சேர்றோம். மானங்கட்டத்தனமா இருந்தாலும் துப்புனாலும் நாங்கள் துடைச்சிப்போம். இதே மானங்கட்டத்தனமாக செய்வதற்கு தான் வைகோ முயற்சி எடுத்தாரு. அந்த எம்எல்ஏக்கள் மறுத்து விட்டார்கள். அதனுடைய ஆற்றாமை, அவருடைய கோபம், ஆத்திரம் ஒட்டுமொத்தமா திமுக ஸ்டாலின் மீதும் உதயநிதி மீதும் காட்ட முடியல. அது செய்தியாளர்கள் மேல காட்டுறாரு. அது காட்டிய செய்தியாளர் திமுக ஆதரவு பத்திரிகை அப்படின்றதுனால இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மஞ்ச பத்திரிகை அப்படின்றாரு. நேற்று வரைக்கும் அது நல்ல பத்திரிகை, வெள்ளை பத்திரிகையா இருந்தது, இனி திடீர்னு மஞ்ச பத்திரிகை மாறி இருக்கு. என்னவோ, ஆனா ஒண்ணுங்க, தமிழ்நாடு அரசியல் என்பது படு கேவலமாக, அசிங்கமாக, ரொம்ப அசிங்க அரசியல், டர்ட்டி பாலிடிக்ஸ் என்பதற்கு பெரும் உதாரணமாக நிறைய முகங்கள் வெளிச்சத்துக்கு வருது. சாக்கடையிலேருந்து வெளியில வராங்க இப்ப நிறைய பேர். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அரசியல் என்பதே சாக்கடை, இது இறங்கி சுத்தம் பண்ண போறோம்லாம் நிறைய டயலாக்கெல்லாம் விடுவானுங்க. ஆனா பூரா பண்றது பூரா அயோக்கியத்தனம், அட்ராசிட்டியா தான் இருக்கும். எனிவே மக்களே, நம்முடைய வைகோ அவருடைய இந்த பத்திரிகையாளர் பாய்ச்சல் என்பது அவருக்கு ஏற்பட்டிருக்கிற காய்ச்சல், அரசியல் காய்ச்சல். பணம் கிடைக்கவில்லையே, பதவி கிடைக்கவில்லையே, அமைச்சர் பதவி கிடைக்கவில்லையே, நமக்கு அதிகாரம் கிடைக்கவில்லையே, வரவேண்டியது வரவில்லையே என்கிற காய்ச்சல். இதனோட வெளிப்பாடு தான் இந்த பாய்ச்சல். ஓகே மக்களே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.